ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் நியூஸ். என்னென்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ஏரியாவில் தலையருவின்னு ஒரு அருவி இருக்குது. அந்த அருவி வந்து பிளாக் பண்ணப்பட்ட ஒரு அருவி. அங்கே பார்த்தீங்கன்னா, நேற்று 4 பேர் பசங்க குளிக்க வந்திருக்காங்க. குளிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த 4 பேருமே ரீல்ஸ் எல்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. போட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சிருக்காங்க. குளித்ததுக்கப்புறமும் எதனால என்னாச்சுன்னே தெரியல, உள்ள 4 பேருமே விழுந்து இறந்து போயிட்டாங்க. அந்த 4 பசங்களுமே வந்து முஸ்லீம்காரவங்க. அரவக்குறிச்சி, கரூர், பள்ளப்பட்டியை சேர்ந்த பசங்க 4 பேருமே. அதில் 3 பேரை வந்து இறந்து போயிட்டாங்க. 3 பேரையுமே வந்து எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு ஆளை கண்டுபிடிக்கவே முடியல. என்ன ஆச்சு எதுன்னே தெரியல. எல்லாம் தேடிகிட்டே தான் இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஆழமான பகுதியினால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேடிகிட்டே இருக்காங்க. ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட ஏரியாக்கெல்லாம் யாரையும் அனுப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 4 உயிருமே போயிடுச்சு. 4 பேர்த்துக்கு இதை சென்ட் பண்ணுங்கள். 4 பேர்த்துக்கு இதை அனுப்புங்க. யாரையும் போக வேணான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 4 பேர்த்துக்குமே நம்ம இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.